ஊடகத்துறை நண்பர்களுக்கெல்லாம் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பின்னால விரிவாக பேசுவோம். எல்லா விஷயங்களையும் நாங்கள் மேடையில் பேசிட்டோம். அதை நீங்க எடுத்துக்கணும். இல்ல மீண்டும் புதுக்கோட்டையில இன்னொரு விழா எடுப்பீங்களா? ஏற்கனவே சொன்னது போல இந்த விழா வெறும் ட்ரைலர். இன்றைக்கு சென்னையில் இருந்து 7 மணி நேர பயணமாக கரூர்ல இருந்தும் புதுக்கோட்டையில இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். இது ட்ரைலர். டெல்டாவில் மெயின் பிக்சரை நீங்க பாப்பீங்க. இப்பொழுது எப்படி 5 மாவட்ட செயலாளர்கள், 10 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வந்தார்களோ அதே போல இன்னும் தமிழக வெற்றி கழகத்திற்கு துணை நிற்கக்கூடிய அளவுக்கு வலு சேர்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் விரைவில் மெயின் பிக்சரை பாப்பீங்க. 2 மாவட்ட செயலாளரை ஒன்னா நீக்கி அங்க ஒரு தாவேக்களை இணைந்தது குறித்து திமுக கடுமையான விமர்சனம் செய்வாங்க. எதிர்கட்சி என்ன செய்வாங்க? எதிர்கட்சி செய்தாலும் சரி, அங்க பர்னிங் இருக்கும்ல, அதனால கொஞ்சம் விமர்சனங்களை வைப்பாங்க. உங்களுக்கு தெரியுங்க, நாங்க எதிர்கட்சியா 5 ஆண்டு காலம் நாங்க வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு இயக்கத்துக்கு துணை நின்றுக்கிறோம். ஆட்சிக்கோ அதிகாரத்திற்கோ போகணும்னு நினைச்சா கடந்த முறை நாங்க திமுகவுக்கு துணை போயிருக்கணும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது எதிர்கட்சியாக இவர் 43 வழக்குகளை சந்தித்திருக்கிறார். நான் வழக்குகளை சந்தித்திருக்கின்ற போராட்டம். அதனால ஒரே விஷயம் நாங்க தெளிவா சொல்லிட்டோம். தேர்தலுக்கு முன்பே தலைமையிடம் வலியுறுத்தணும் தாவேக்காவோடு கூட்டணி போகணும். அதை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின் பெரும்பான்மையான மக்கள் வாக்களிச்சுட்டாங்க, ஒரு ஆட்சி மலரணும்னு வாக்களிச்சுட்டாங்க. அப்ப நம்ம அமைச்சர்லாம் வேண்டாம், நம்ம வெளியில இருந்து ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சிக்கு நம்ம துணை நிற்போம் சொன்னோம். அதையும் செவிமடுக்கல. இயற்கைக்கு முரணாக, எப்படி அகைன்ஸ்ட் நேச்சுரல் கோர்ஸ், இயற்கைக்கு முரணாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தியதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறோம். நாங்கெல்லாம் பிறவிலே அதிமுக 2வது தலைவர். எங்க கடிதத்தெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா எல்லாருக்கும் கண்ணீர் வருங்க. அதனால இந்த நேரம் நாங்க யாரையும் பொதுவாக விமர்சனம் சொல்ல இல்லை. அதனால பழையன கழிதலும் புதியன புதிலும் மறுமலர்ச்சி. நான் கண்ணியத்தோடு எப்போதுமே பேசக்கூடியவன். அதனால விமர்சனங்களை குறைத்துக் கொள்கின்றேன். எங்கள் கடிதத்தை நீங்கள் படித்தீர்களானால் வி லவ் த பார்ட்டி, வி லவ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா. அதை தாண்டி எனக்கெல்லாம் அம்மா திருமணம் பண்ணி வச்சாங்க, 2 குழந்தைக்கு அம்மா பெயரிட்டாங்க. அந்த வழிகளையும் வேதனைகளையும் ரணங்களையும் சுமந்து கொண்டு ஒரு அத்தியாயத்தை முடித்து புதிய அத்தியாயத்தில் நாங்கள் காலடி வச்சிருக்கோன்ற மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். விமர்சனங்களை தவிர எடப்பாடி பழனிசாமி எப்போதுமே உங்க 2 பேர் மீதுமே தனியா ஒரு அக்கறை கொண்டுதான் இருப்பாரு. பல தருணங்களை பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நீங்க 2 பேரே மாற்றுக் கட்சிக்கு போறது இது எந்த அளவுக்கு இது தாக்கத்தை நீங்க தான் சொல்லணும். இப்ப இந்த எழுச்சியை பாத்தீங்க, இந்த உற்சாகத்தை பாத்தீங்க, ஏற்பாட்டை பாத்தீங்க. இன்னும் காலம் நீங்க சொன்னது அவரை ஏத்துக்கலையா? அவர்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? விரிவா பேசுவோம், பின்னாடி பேசுவோம். அண்ணன் நிம்மா விஜயபாஸ்கர் பேசுறேன். அதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? பொதுச்செயலாளர் என்ன மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? அதிமுக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நாங்க மாற்றுக் கட்சிக்கு வந்துட்டோம் தம்பி. இனிமேல் நாங்க போய் அவருக்கு என்ன அறிவுரை சொல்ல போறோம்? ஒண்ணு கிடையாது. இதுக்கு முன்னாடியே அது நடந்திருக்கணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல எஸ்டிஎஸ் பிரிஞ்சு போனார். அவரை அரவணைச்சவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். கண்ணதாசன் பயங்கரமா விமர்சனம் பண்ணார். அவர் அரசவை கவிஞனாக்கினவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்துல எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்கிற முன்னாள் அமைச்சர் வரைக்கும் காளிமுத்து வரைக்கும் எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி அவங்க அரவணைச்சாங்க. ஆனால் நம்முடைய பொதுச் செயலாளர் 32 மாவட்ட செயலாளரை ஒன்னா நீக்கி அங்க ஒரு புது மாவட்ட செயலாளரை போட்டு கோஷ்டி இல்லாத ஒரு மாவட்டங்கள்ல கோஷ்டிகளை உருவாக்கி அது கட்சிக்கு நல்லதல்ல. அதையெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு வகையில சமரசமாகும்னு எதிர்பார்த்தோம். இல்ல, விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க, பிடிச்சிருந்தது, வந்துட்டோம். 42 ஆண்டு காலம் நான் உறுப்பினராக இருந்திருக்கிறேன். பல பதவிகள் இருந்திருக்கிறோம், உள்ளாட்சியிலிருந்து அமைச்சரிலிருந்து. இருந்தாலும் நம்முடைய டாக்டர் சொன்ன மாதிரி தான் மிகுந்த மனவேதனையோட தான் பல கட்ட யோசனைகளுக்கு பிறகுதான் இந்த முடிவு எடுத்தோம். தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய கருத்து கேட்டோம். சும்மாவில் இல்ல, எல்லா நிர்வாகிகளையும் கருத்து கேட்டு அவசரப்படாம தான் கேட்டோம். அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் ஒரு சிலர் வேண்டாம்னு சொல்லுவாங்க, இல்லை அது இல்லைன்னு சொல்ல, மெஜாரிட்டி 95% மேல இந்த சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு போல நடந்து முடிஞ்சிருக்குது. இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகள் டிவிக்கேல இணைப்பு விழா என்பது இதுவரை நடந்தது கிடையாது. உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர்கள் நீங்க
10ஆம் தேதி முதலமைச்சர் கரூர் வர்றார். அப்போ அந்த விழா மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யுது. பதவிக்காக தான் வந்து பொறுப்பு கொடுக்கப்பட்ட பதவிக்காக தான் நீங்க நபர்கள் கட்சி மீண்டும் மாறிட்டீங்கன்னு கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க அதிமுகவினர். கட்சி விட்டு வெளியே வரும்போது அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லத்தான் செய்வாங்க. பதவிக்காக வர்றோம், எம்எல்ஏ பதவி ரிசைன்மெண்ட் வர்றோம், சின்ன வேலையில் ஒரு மாசத்துல ரிசைன்மெண்ட் வரணுங்கிறது அதுக்கான மனவழி எங்களுக்கு தான் தெரியும். தொடர்ந்து பேசுவோம்.